ஹலோ மக்களே, இன்னைக்கு நான் பராசக்தி படத்தோட 1 மினிட் ரிவ்யூ தான் கொடுக்க போகிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். புறநானூறு படைன்னு ஒரு பெரிய படைக்கு தலைவராக இருக்கார் சிவகார்த்திகேயன். அவர் இந்தி எதிர்ப்பை பேஸ் பண்ணி தான் போராடுறாரு. அந்த எதிர்ப்பு போராட்டத்தில் அவரோட ஃப்ரெண்டையும் பலி கொடுத்துட்றாரு. பலி கொடுத்துறாரு மீன்ஸ் அவர் இறந்தும் போயிடுறாங்க அவங்க ஃப்ரெண்டு. அதனாலே இந்த போராட்டத்தை கைவிட்டு அவர் உண்டு, அவர் ஃபேமிலி உண்டுன்னு வாழ்கிறாரு. இதற்கு இதில் அதர்வா அதேமாரி ஒரு போராட்டத்தை கையில் எடுத்து அவரும் இறந்து போயிடுறாரு. இதுக்கப்புறம் இந்தியை எதிர்த்தாதான் நம்ம வாழ முடியுன்றதுனால இந்திய அறவழியில் எடுத்து போராடுறாரு. ஜெயம் ரவி இந்த படத்தில் ஒரு கெட்ட போலீஸ் அதிகாரியாக நடிச்சிருக்காரு. அவர் ஓரளவு படத்தில் நல்ல வில்லனாக தான் நடிச்சிருக்காரு. இருந்தாலும் இன்னும் கொஞ்சம் மெனக்கெட்டுருக்கலாம். அவருக்கு ஸ்கோப் கம்மியாக இருக்குது. அதனாலே அவர் என்ன வில்லத்தனம் பண்ணாலும் எடுபடலன்னு சொல்லலாம். ஸ்ரீலீலாம் இந்த படத்தில் எப்பயும் போல் ஆஸ் யூஷுவல் ஹீரோயின் மெட்டீரியலாக தான் வந்திருக்காங்க. அவங்க இருக்கிறது இந்த படத்தில் நிறைய இடத்துல லேக் ஆகுது. லவ் போர்ஷன்ஸ்லாம் தேவையே இல்லாமல் ஃபஸ்ட் ஹாஃபில் செம்ம லேக் ஆகுது படம். செகண்ட் ஹாஃபில் தான் ஓரளவு பிக்கப் ஆகுது. இன்டர்வல் சீன் வர்றதுக்கு முன்னாடி ஒரு 10 நிமிஷம் முன்னாடி தான் பிக்கப் ஆகவே ஆரம்பிக்குது. திரும்பி லேக் ஆகுது, ஒரு பாட்டை போட்டுடுறாங்க. அதுக்கப்புறம் படம் பிக்கப் ஆகுது. பிக்கப் ஆகி ஓரளவு எப்படியோ பரவாயில்லன்ற மாதிரி முடிஞ்சிருது. இந்த படத்தில் நிறைய பேர் இறந்து போகிறாங்க இந்தி போராட்டத்தில், இந்தி எதிர்த்து போராடுறதுல. பட் போராட்டத்தில் இறந்து போனவங்க மேலே நமக்கு ஃபீலிங்கே வரமாட்டுது, ஒரு எமோஷனையும் கடத்த மாட்டுறாரு. அது இந்த படத்தில் பெரிய மைனஸாக இருக்குது. அது யார் இறந்து போனாலும் 10ஓட 11 தான் இருக்குது. ஏதாவது ஹீரோ தான் எதிர்த்து போராடுறோம் அப்படின்ற கேள்விக்குறையான ஒரு ஆஸ் யூஷுவல் கமர்ஷியல் மெட்டீரியலாக தான் இந்த படத்தை எடுத்திருக்காங்க. இது வந்து கத்தி படம் மாதிரி ஒரு குரூப்பாக சேர்ந்து போராடுற மாதிரி அப்படி எடுத்துருந்தால் இந்த படத்தை இன்னும் கொஞ்சம் காப்பாற்றிருக்கலாம்னு சொல்லலாம். பிடிச்சிருக்கவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.